ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு வறுத்த அரைச்ச சிக்கன் குழம்பு செய்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னாக்கா தனியா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது கசகசா ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு ஒரு அரை ஸ்பூனு, மிளகு ஒரு அரை ஸ்பூனு, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூனு, பட்டை லவங்கு ஏலக்காய், பின்ன அன்னாச்சி பூ, பின்ன இதெல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாவும் நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல வறுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ வேணும் இது எல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 kg சிக்கனுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இன்னும் என்னென்ன மசாலா இதோட ஆட் பண்ணுறதுன்னுட்டுன்னு சொல்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக இப்படி மை மாதிரி அரைக்கணும். இதை மிக்சியில் போட்டு மை மாதிரி ட்ரையாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது குக்கர் வச்சுருக்கேன். இதுக்கு நான் ஃபுல்லாக நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லெண்ணெய் ஊற்றுறேன்னுட்டுன்னு. அந்த பெரிய குழிக்கரண்டிக்கு 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் 1/2 kg சிக்கனுக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா தோல் உரித்து கழுவிட்டு அதை அரைச்சி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த அரைச்சி வச்ச வெங்காயத்தை இந்த நல்லெண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு. அந்த எண்ணெயை ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கிளறிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் போட்டுக்கலாம். நான் கரெக்டாக எடுத்துருந்தேன், அதனால் அந்த எல்லா மசாலாவையும் நான் போட்டுடுறேன். இதில் இந்த மசாலாலாம் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அந்த சிக்கனை போட்டு இந்த மசாலாலே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இன்னும் வேறு இதுக்கு என்னென்ன மசாலா வேணுன்றது போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு தேங்காய் ரொம்ப சேர்க்க மாட்டோம். சும்மா ஒரு சின்ன துண்டு தேங்காவை எடுத்து நல்லா அத்தையும் நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். தண்ணியும் ஜாஸ்தி ஊற்றுறதில்ல. இது இதே இதில் இருக்கும். இப்போ ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளியும் தேவைப்பட்டால் போடலாம், இல்லைனாக்கா வேண்டாம். நான் ஒரு தக்காளியை பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கேன், நறுக்கி போட்டிருக்கேன், ஒரு சின்ன தக்காளி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ குக்கர் மூடிட்டு இது ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வெயிட் போட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு எடுத்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நான் இதில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போடுறேன். இது மல்லிச்செடி போடல, பச்சை கருவேப்பிலை. அதே நேரத்தில் நம்ம நல்லெண்ணெய் மறுபடியும் நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் ஊற்றிடுவோம். இவ்வளோ தான் நம்மளுடைய வறுத்த அரைச்ச சிக்கன் குழம்பு. இது எங்கள் வீட்டு ஸ்டைல். இது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல் டு ஆல் சேனல் ஸ்பெஷல். இது எல்லாம் வறுத்த அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், எண்ணெய் இப்படி விட்டு மேலே வரணும். அந்த நம்ம போட்டிருக்கிற காரத்துக்கு அந்த நல்லெண்ணெய்க்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லிக்கு, சப்பாத்திக்கு, இடியாப்பத்துக்கு, சாதத்துக்கு எல்லாத்தோடவும் இது சூப்பராக மேட்ச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.